Seen lot of troll comments saying she's such a dominant woman. Deepak பாவம் இந்த மாதிரி ஒரு பொம்பளையோட வாழறதுக்குலாம் I've seen comments on it. Every couple is unique. So first of all, don't compare. GT Holidays presents Bihan's Deepak Fans Festival, powered by Howda Pay Cardia Groundnut Oil. அடிக்கடி அந்த ரொமான்டிக்கா அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பான். நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபிகர் தானே வீட்ல தானே இருக்க போகுது, எதுக்கு எஃபர்ட் போடணும்? ஐயோ ஃபர்ஸ்ட் கேள்வியே பிரச்சனை ஆகும் போல இருக்கே. செப்டம்பர் அவன் பர்த்டே, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. மறந்துட்டேன்னு மாத்திரம் சொல்லேன். நான் பூமர் இல்லைன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ என் பையன் பூமர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? போனோன்னு அப்புறமா திருப்பி வயல் கார்டில் திருப்பி சேர்த்துப்பாங்க. சும்மா டோன்ட் சே சீரியஸ்லி. சீரியஸாக நான் பொய்யா சொல்கிறேன், ஐம் ஹெல்ப்லெஸ். சும்மா சோம்பேறித்தனம். ரஞ்சனி கிட்ட தான்டா ஃபுல் அக்கௌண்ட் இருக்கு, இருறா நான் அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன், என் அக்கௌண்ட்டில் பைசா இருக்கு அதெல்லான்ட்டு அது சொல்கிறதுல வந்து ஹி ஓன்லி ஹேஸ் ப்ரைட். உண்மையாக கட்டலும் பொய்யாக கட்டலும் அதான் சொல்ல போகிறோம். ஏன் இப்போ எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நான் எதை மன்னிக்கிறேன், நான் எதை விட்டு கொடுக்குறேன், நான் எதை சகிச்சுக்கிறேங்கிறது இட் இஸ் பிட்வீன். அவன் பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணுறான், அவன் புருஷன் இதெல்லாம் பண்ணுறாங்கிறது ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் லவ்வுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ரெஸ்பெக்ட் இல்லாத லவ் இஸ் டாக்ஸிக். GT Holidays presents Behind Woods Deepak Fans Festival, powered by Howda Pay Cardia Kadalennai. சரி, யார் ரொம்ப அடிக்கடி அந்த ரொமான்டிக்கா அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பான்? ஹலோ, என்ன அங்க ஒரு பார்வை வேற இல்ல தீபக் கொடுக்கல போல. ஆமாம், இப்போ இதுதான் நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ ஏன் கம்மியாச்சு? அதாம்மா, என்ன தாண்டி அவங்க வளர்ந்துட்டாங்கம்மா. அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போனா நான் வந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபிக்கல் மென் ஆட்டிட்யூட். இந்த ஃபிகர் தானே வீட்ல தானே இருக்க போகுது, எதுக்கு எஃபர்ட் போடணும்? டிபிக்கல் மென்ஸ் ஆட்டிட்யூட். நம்மளாம் பண்ணா ஸ்பெஷலா இருக்கும். அப்படிலாம் இல்ல. ஏன் ஸ்டார்டிங்ல கொடுத்தோ நீ ஏன் இப்போ கொடுக்கல? எங்களுக்கு பதில் தெரியணும். லவ் இஸ் ஆல்வேஸ். அதான் சொல்றல, இவங்க வந்து நம்ம பண்றதை தாண்டி அவங்க பண்ணனால இப்போ எனக்கு எதை பண்றதே தெரியாத அளவுக்கு நான் முழிக்கிறேன். ஐ அம் ஹெல்ப்லெஸ். சரி, கடைசியா அவர் பண்ண சர்ப்ரைஸ் மொமெண்ட் என்ன? வாட் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் தீபக் கிட்ட இருந்து? இந்த இயர் பர்த்டேக்கு மொக்கையா ஒரு பொக்கே வாங்கி கொடுத்தான். அதுவும் என் முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணான். இல்ல இல்லங்க, அது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ்ன்ற மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து சாக்லேட்ஸ் அது இதெல்லாம் அழகாக டிசைன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அழகாக எடுத்து வந்து வீட்டில் வர வச்சா மொக்கன்ட்டு. அப்படியே மை பர்த்டே இஸ் ஆன் ஆகஸ்ட். செப்டம்பர் அவன் பர்த்டே, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. என்ன பண்ணாங்க? பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணி மறந்துட்டேன்னு மாத்திரம் சொல்லேன். இவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாரையும் சர்ப்ரைஸ் பார்ட்டி கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஓஎம்ஆர்ல அந்த என்ன இடம் மக்காவை கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் பார்ட்டி அதே இடத்துல தான் வந்து இவங்க நான் சர்ப்ரைஸ். யாரு நாங்க மூணு மாத்திரம் ஓரமா போய் உட்காந்து ஒரு டேபிள்ல சாப்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனா வந்து கௌஷிக் வெங்கட் எல்லாம் பண்ணி அன்னைக்கு நைட் இது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பண்ணிருக்காங்க, நானும் சர்ப்ரைஸ்லாம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இதான் ஆன்சர். யாரு இருந்தாலும் அதுதான் அவங்க தான் எல்லாமே இல்ல. ஆமா. சரி, ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப பூமர்? பூமரா? ஏன் இல்லங்க சொல்றாங்க. ask my son this question. ஆக்சுவலி ஆமா, எங்க கிட்ட கேக்குறீங்க பூமர்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படி காட்டட்டுமா? அவ்வளவுதான் பிச்சிடுவாங்க. காட்டட்டுமா? ரெண்டு பேருமே இல்ல, இதான் பதில். இல்ல ஆக்சுவலி தீபக் சில நேரத்துல பூமர், சில நேரத்துல யோயோ guys. if he's with his friends and all this, he is very cool guy. With you is no, not with me. when அக்னித் இருக்கிறப்ப அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எந்த அப்பனும் பிள்ளைக்கு பூமரா தாங்க இருப்பாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து ஆள் இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி. நான் பூமர் இல்லன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ என் பையன் பூமர் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? தெரியல, இது 2 நாளைக்கு இன்னொரு ஒரு வாரம் தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள்ள வந்தோடனே என் பொண்டாட்டி சொன்னா, அடுத்த 6 மாசம் ஹேவ் ஃபன் பப்பு, என்ஜாய், நீ எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு. அதுன்னா வெளியே வந்து 6 நாள் கூட ஆகலங்க, பிடிச்சி உட்கார வச்சிட்டா. என்ன உட்கார வச்சுட்டாங்க சொல்கிறேன். அப்படி போ இப்படி போ. நான் ஆனால் ஹாலிடேலாம் பிளான் பண்ணியிருந்தேன், தனியாலாம் போகலான்னு சொல்லிட்டு. என்னங்க அனுப்பி வரல? கமிட்மெண்ட், ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸ். ஒரு படம் கமிட் ஆயிடுச்சா, ஸோ அதனால் வந்து அது பாவமா ஏன் தீபக் சொல்கிறீங்க? அவன் கம்பெனிலாம் எப்படி போகிறது? அதனாலயா? கூட்டு போங்க வைஃபோட. இல்லை நான் இன்னொரு 10 நாள் கழிச்சு பிளான் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு முடிவோட அவரை விடுறேன், அன்பிரண்ட் ஆகணும். அப்புறம் என்ன அதனால? சரி, சூப்பர். அடுத்தது யார் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டல அப்புறம் தென் வி வில் ஃபீல் சோ பேட் அபவுட் இட். சே ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கேரக்டர் யார் எப்பவுமே? ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண மாட்டோம். both of us are spendthrifts. ஓ, ரெண்டு பேருமே தண்ட செலவு சீக்கிரம் வாங்க மாட்டோம். வாங்கிட்டோன்னா அதை பற்றி யோசிக்க மாட்டோம், ஃபீல்லாம் பண்ண மாட்டோம். we spend a lot on wasteful products. அப்படியே என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப we spend? அதுமா நீ ஸ்பெண்டுன்னு சொல்லு.
நான் ஸ்பெண்ட் இல்லை டெய்லிங்க பில் அடிச்சா ஒரு தூங்க கூட விட மாட்டாங்க. நொய் 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 பில் அடிச்சாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு டப்பா வந்து ஓடிபின்னு வெறுப்பாக இருக்கும். என்னன்னே புரியல. என்னதான் வாங்குற நீ? அமேசான், மிந்த்ரா, அது இதுன்னு வந்து நேரம் டெய்லி. ஏங்க 1000 நீ போடுற சட்டெல்லாம் எங்கேருந்து வருது? போடுற சட்டை இவ்வளோ டப்பாலே வரும். அதாவது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது வந்து எப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து யூ ஷுட் ஹேவ் 4 அக்கௌண்ட்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கப்புள்ஸ்க்கு கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதில் வந்து இன்ஸ்டா ரீல் தானே பார்த்தேன். இன்ஸ்டா ரீலோ முன்ஸ்டா ரீலோ கதை இதான், அதான் உண்மை. ஏன்னா அது ஏன்னா நான் அந்த ரீல் இவளுக்கு ஏன் அமிச்சேன்னா, நாங்கள் அதை தான் பண்ணுறோன்றதை அவளுக்கு சொல்கிறது தான் அதை அமிச்சேன். சொல்லுங்க நாங்கள் எல்லாம் கற்றுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எப்போவுமே வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கணும். தட் வில் பி யுவர் சேவிங்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறமா எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு மற்ற செலவுகளுக்கெல்லாம் போடுன்ற மாதிரி அதுவும் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதில் வந்து ஃபார் எக்ஸ்பென்ஸ்ன்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். சேவிங்ஸ்ன்றது கம்பல்சரி சேவிங்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். அது யூஸே பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது ஜாயிண்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பென்ஸ்லையும் ஜாயிண்ட்டான அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் 2 பேரும் தனித்தனியாக வச்சுக்கணும். இது மாதிரி 4 அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் உங்களால் ஃபினான்ஷியல் பிளானிங் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அது வந்து எங்கள் வீட்டில் நார்மலாகவே இருக்குது. அந்த ரீல் நான் ஏன் அமிச்சேன்னா, நம்மளும் அதை முன்னாடி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் அமிச்சேன். அப்போ கரெக்டாக தான் அனுப்பியிருக்காரு. ஆம்பளை வந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அது ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கும்ல, அந்த விஷயம் வந்துட்டு அது தீபக்கு வந்து 0. தீபக் வந்து இட்ஸ் மை மணி, நான் சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி இவ்வளோ வருஷத்தில் எங்களுக்குள்ள அந்த ஒரு கான்வர்சேஷனே வந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹி வெரி ப்ரௌட்லி சேஸ், ரஞ்சனி கிட்ட தான்டா ஃபுல் அக்கௌண்ட் இருக்குது, இருறா நான் அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன், என் அக்கௌண்ட்டில் பைசா இருக்காதுறான்ட்டு. அது சொல்கிறதுல வந்து ஹி ஓன்லி ஹேஸ் ப்ரைட். யூனோ, இட்ஸ் மை வைஃப், இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ தட் வேஸ் ஐ வுட் சே ஹீஸ் அ ட்ரூ மேன். அது தட் இஸ் வாட் இட் இஸ். இட்ஸ் லைக் யூனோ, இந்த நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் இட்ஸ் மை டியூட்டி. நீ மற்ற வேலை பார்க்குறேன், அந்த இது நான் பார்க்குறேன். ஸோ யூ ஆர் குட் அட் இட், யூ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி இஸ் 10,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ஜிபே. இல்லை நிஜமாவே இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு மேரேஜ் பற்றி. டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன். உண்மையாகவே கேட்குறேன், எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி? உண்மையாக கேட்டாலும் பொய்யா கேட்டாலும் அதான் சொல்ல போகிறோம். 16 years. 16 years. 16 years. 16 yearsல நீங்க 17 years. இப்போ we going to step into 17th year. Stepping into the அந்த வருஷம் மாதிரிச்சு 2025ல இருக்கோம் நம்ம இப்போ. சரிடா. ஐயோ ஃபர்ஸ்ட் கேள்வியே பிரச்சனையாகும் போல இருக்கு. சொல்லுங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மேரேஜ் டு யூ சிவரஞ்சனி? See, ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். எவ்ரி மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், ஓகே? ஏன் இப்போ எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நான் எதை மன்னிக்கிறேன், நான் எதை விட்டு கொடுக்குறேன், நான் எதை சகிச்சுக்கிறேங்கிறது இட் இஸ் பிட்வீன் த போத் ஆஃப் அஸ். இது வேறு யார்கிட்டேருந்தும் அப்ரூவல் வேண்டாம், யாரும் அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எதை சகிச்சுக்கிறாங்க, அவங்க எதை விட்டு கொடுத்துக்கிறாங்கிறது. See, of course, yeah, I mean, nobody has to put up with physical abuse or any form of abuse, but other than that, சில habits, சில dominance, சில விஷயங்கள். இப்போ I'm not a perfect woman. இப்போ என்ன வெளிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறப்ப I've seen lot of troll comments saying she's such a dominant woman. தீபக் பாவம் இந்த மாதிரி ஒரு பொம்பளையோட வாழறதுக்கெல்லாம் I've seen comments on it. But it is Deepak's choice to accept that side of me. And தீபக் கிட்டயும் இருக்கிறது வந்து அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு இதை மீறி I find this relationship worth it to put up with it. Every couple is unique. So first of all, don't compare உங்கள் ரிலேஷன்ஷிப். அவன் பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணுறான், அவன் புருஷன் இதெல்லாம் பண்ணுறாங்கிறது, பிகாஸ் the situations are very different. அந்த கம்பேரிசன் வரப்போ தான் the problem start. So it is about more than love. Every marriage first respect has to be there. என்ன பொறுத்த வரைக்கும் love comes second. Because love கூட ஒரு பாயிண்ட் மேலே அது ஃபேட் அவுட் ஆகுங்கிறதுல it becomes routine இல்லையா? நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற ரொமான்ஸ் கிமான்ஸ் எல்லாம் I won't say it dies down. Sometimes it just gets into a routine. காலையில் நீ உன் வேலையை பாரு, என் வேலையை பாரு. பட் அதை மீறி there has to be respect. ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் லவ்வுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ரெஸ்பெக்ட் இல்லாத லவ் இஸ் டாக்ஸிக். ஸோ ஐ வுட் சே மேரேஜ் ஃபஸ்ட் அந்த வீட்டில் வந்து there has to be respect among the man and the woman. Then everything else will fall in place. But at any point இது கண்டிப்பாக நடந்துருக்கு. எல்லாருமே ஒரு டைம்ல we feel like okay இது செட் ஆகாதுங்க, லெட்ஸ் டேக் அ பிரேக் ஒரு பேசாமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? எனக்குலாம் வாரம் நாமினேட் பண்ணுறாங்க. நடக்குமே எங்களுக்குள்ள. என்னன்னா வாரம் என்ன நாமினேட் பண்ணுவாங்க. நாமினேட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா வீக்கெண்ட் எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க, வெங்கட், நிஷா, சஞ்சீவ் யாராவது வருவாங்க, வந்துட்டு பேசி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா யூஆர் சேவ்ட் அப்படின்றவாங்க. இல்லை பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சுன்னா யூஆர் எலிமினேட்டட் அமுச்சு விட்ருவாங்க. கார்டு எடுத்து காட்டிடுவா அப்படின்றவா, இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டிடுவா. காட்டோன்னு அமுச்சு விட்ருவாங்க. வெளில நேராக போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வழக்கமாக முன்னாடி தானே கொச்சினை வீட்டு விட்டு போவோம். நான் அவங்க வேறு வழியில் அமுச்சு விட்டாங்கன்னா நான் போயிடுவேன். சீரியஸாங்க அது மாதிரி போயிருக்கிறேன் நான். போனோன்னே அப்புறமா திருப்பி வயல் கார்டில் திருப்பி சேர்த்துப்பாங்க. சும்மா டோன்ட் சே சீரியஸ்லி. சீரியஸாங்க நான் பொய்யா சொல்கிறேன். திருப்பி வயல் கார்டில் சேர்த்துப்பாங்க உள்ள.
தீபக் நீ தான் தீபக் கண்டென்ட்டுக்காக குடும்ப மனத்தை வாங்குற கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு. சும்மா சொன்னாங்க பிக் பாஸ் போட்டதுனால சொல்றேன் எவிக் இல்ல போவாங்க புரியுது புரியுது wild But card நான் இல்ல ஆனா நான் சீரியஸா தான் அந்த கேள்வியை கேட்டேன். அந்த மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கா நிஜமா? சண்டைகள் வந்து சண்டைகள் இல்லாத குடும்பமே இல்லப்பா நான் இருக்காங்க என்ன சொல்லுவேன்னா You take a gap. இப்போ யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்களா இப்போ சஞ்சீவனா வெங்கட் இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் அவனை பற்றி கூட்டிகிட்டு போகிறது இல்லை கூட்டிகிட்டு போனால் அவனை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க திருப்பி வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்றவேன். அப்போ அங்கே போய் எல்லாம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணேன்னாவும் நீ எங்கே போனியோ அவங்க வீட்லேயே படுத்து தூங்கு நான் கதவை திறக்க மாட்டேன்ருவேன். அப்புறம் வைல்ட் கார்டில் சேர்த்துப்பாங்க வேற வழி இல்ல. சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுப்பேன் வீட்டுக்குள்ள டோர் தரதுன்னு நான் தான் அது கூட என்ன தெரியுமா பண்ணுவான் கரெக்டாக நான் ஆஃபீஸ் போகிற நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்துடுவான். வந்துடுவான். நான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரப்போ 17 வருஷம் உங்களோட அழகான இல்ல இல்ல அப்புறம்? புரியுது புரியுது. சரி அவங்க அவ்வளவு அழகா சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க வாட் இஸ் மேரேஜ் டு யூ? விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கணும். இதுதான் வந்து எந்த ஒரு மேரேஜுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னைக்கு வந்து விட்டு கொடுக்காம அடம் பிடிக்கிறோமோ அன்றைக்கி வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ விட்டு கொடுத்து ஐ ட்ரை டு கோ. Wow, superb, superb. Behind Roots Deepak's Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Auda Pay, your trusted payout partner. காடியா கடலெண்ணெய் டேஸ்டியா ஹெல்த்தியா வேணும்னா ஒண்ணுதான். GT Holidays presents Bihanoot's Deepak Fans Festival, powered by Howda Pay Cardia Groundnut Oil.